வேண்டும் என்று சொல்லி 11 மருத்துவருடைய குடும்பத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலா 50 லட்சம் ரூபாயை கொடுத்தார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பர். அவன் சொல்றானா? யாரும் சொல்லல. 50 லட்சம் ரூபாய் கொடுத்ததோ மோடி கொடுத்ததோ அவன் சொல்ல. உட்கார்ப்பா. 50 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கு கொடுத்திருக்காரு. என்னைக்காவது திமுக தலைவர் நன்றி சொல்லியிருக்கிறாரா பிரதமருக்கு? கிடையாது. மக்களை ஏமாற்றுகிற ஆட்சி, மோசடி செய்கிற இந்த ஆட்சி. மின்சார வாரிய ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க, செவிலியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம். ஆசிரியர்கள் 4 பிரிவு: இடைநிலை ஆசிரியர்கள், சிறப்பு ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், கௌரவ ஆசிரியர்கள். ஏன் இல்லை அந்த ஆசிரியர்கள் வேறு வேலை இல்லையா, போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒரு 3-4 தினங்களுக்கு முன்பு நானும் அண்ணன் காளிதாஸ் அவர்களும் சைதாப்பேட்டை நடக்கிற போராட்டத்துக்கு போயிருந்தோம். கௌரவ பேராசிரியர்கள் இன்றைக்கு கூட ஒரு செய்தி வந்திருக்கு, அவங்களுக்கு மாசம் 5000 ரூபாய் அதிகரித்து கொடுக்குறாங்க. அவங்க நிலைமை ரொம்ப பரிதாபம். ஒரே காலேஜில் வேலை செய்யறாங்க. இங்க இருக்கிற பிரேமானந்த் ஒரு பேராசிரியர், அவர் கல்லூரியில் நிரந்தரமா வேலை பார்க்கிற பேராசிரியர். அவங்க போராட்டத்துடைய நியாயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு எவ்வளவு வஞ்சிக்கிறது, முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து எப்படி ஏமாற்றினார் தெரிய வேண்டும் இருக்கா சொல்லுங்க. பிரேமானந்த் கௌரவ பேராசிரியர் இல்ல, பேராசிரியர், நிரந்தர பேராசிரியர். பக்கத்தில் அதிமுக வந்திருக்க தம்பி குட்டி, அவர் ஒரு கௌரவ பேராசிரியர். நல்லா தெரிஞ்சுங்கம்மா. பிரேமானந்த் 10 மணி கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வெளியே வர்றாரு. அதே வகுப்புக்கு குட்டி போறார். 2 பேரும் ஒரே மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க, ஒரே நேரத்துக்கு பாடம் எடுக்கிறாங்க, ஆளுக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. இதுல பிரேமானந்த் அந்த முழு சட்டை போட்டிருக்காரு பாருங்க, அவருக்கு 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம், குட்டிக்கு 25,000 ரூபாய் சம்பளம். போராடுவாங்களா மாட்டாங்களா? இதே மாதிரிதான் எல்லா ஆசிரியர்களும் போராடுறாங்க. அந்த மக்கள பணியாளர்களா இருக்கட்டும், எல்லா தொழிலும் அரசு தொழில் அத்தனை பேர் கொதிச்சு போயிருக்கான். போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பணம் 40,000 கோடி ஓய்வூதிய பணம் எந்த செலவுல இருக்கு, எந்த கணக்குல இருக்கு தெரியல. பாவம் அந்த பெரியவங்க பல்லவன் சாலையில போனீங்கன்னா வாரம் வாரம் போராடுறாங்க. ஏதோ போராடுறாங்க. நாங்க போய் பார்த்தா வயதானவர்களா இருக்காங்க. ஓய்வூதிய பணத்தை கொடுக்க சொல்லுங்கன்னு கெஞ்சுறாங்க, அழுகிறாங்க. இது வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்திருக்காரா, கேட்டிருக்காரா? கிடையாது. எல்லாத்திலையும் மோசடி. எஸ்சி மக்கள் என்னென்ன பண்ணாங்க, என்ன பாதகம் பண்ணாங்க? பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த எஸ்சி மக்கள் மத்திய அரசு எல்லா மாநிலத்துக்கும் ஒதுக்குவதை போல ஏறத்தாழ 36,000 கோடி ரூபாய் இந்த 5 ஆண்டுகள்ல எஸ்சி மக்கள் மேம்பாட்டுக்கு ஒதுக்குறாங்க. தமிழ்நாடு அரசுக்கு பணம் வந்துருச்சு. ஆனா அந்த பணத்தை எஸ்சி மக்களுக்கு பயன்படுத்தாம அவர்கள் கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில், சமூக கட்டமைப்பு இந்த உயர்வுக்கு பயன்படுத்தாமல் இலவசத்துக்கு பயன்படுத்தி அந்த தலித் மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிற அரசு தான் இந்த திமுக அரசு. அதுக்கு சகோதரர் திருமாவளவன் வெண்சாமரம் வீசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம திமுகவை தோற்கடித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவர்கள் மீண்டும் ஜெயித்ததே இல்லை, அது வரலாறு. ஒரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தா மீண்டும் ஆட்சிக்கு வரப்போவதே இல்லை. ஆனால் திமுகவிற்கு எதிராக விழக்கூடிய ஓட்டு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக ஓட்டாக மாற வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். 1 கோடி பெண்கள் ஏமாற்றப்பட்டிருக்கீங்களே, வஞ்சிக்கப்பட்டிருக்கீங்களே. 1000 ரூபாய் வாங்குறவனும் பெண்ணு தான், வாங்காதவங்களும் பெண்கள் தானே. நீ என்ன அடிப்படையில் இப்படி பிரித்து பார்த்து ஏமாற்றி மோசடி செய்றீங்க? அந்த 1 கோடி பெண்களும் திமுக மீண்டும் வரக்கூடாதுன்னு ஓட்டு போடணும். கடைசி நேரத்தில் ஏமாத்துவாங்க. 1000 ரூபாய் கொடுப்பான், 2000 ரூபாய் கொடுப்பேன், எல்லாம் ஏமாத்துற வேலை தானே. 1000 ரூபாய் கொடுக்கறது எத்தனை நாளைக்கு? 2 நாள், 3 நாள் அல்லது 4 நாள் செலவு பண்ண முடியுமா? இப்ப மொத்தமா 5000 கொடுத்துட்டாரு. மொத்தமா 3 மாசம் 1000 கொடுக்கறது மொத்தமா கொடுத்திருக்கிறாரு.
அடுத்த 3 மாசத்துக்கு பெண்களுக்கு பணம் வராது. அது முதல்ல பெண்கள்கிட்ட சொல்லுங்க. மொத்தமா கொடுத்திருக்காங்க கிடையாது. எல்லா வகையிலும் தமிழகத்தை வஞ்சித்த திமுக மீண்டும் வரக்கூடாது. ஐயா மோடி அவர்கள் மத்தியிலே உலகமே பாராட்டுகிற ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடு எங்கேயோ உயர்ந்து கொண்டிருக்கிறது. பசி பட்டினி கிடையாது. ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு வறுமையில் ஒரு குடும்பம் வாழ்கிறது சொன்னால் நீங்க நம்பாதீங்க. ஒவ்வொரு இந்தியனுக்கும் 80 கோடி மக்களுக்கு 80 கோடி பேருக்கு கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அரிசியா ஒரு தலைக்கு 5 கிலோ அரிசி. ஒரு குடும்பத்தில் 6 பேர் இருந்தா 30 கிலோ, 4 பேர் இருந்தா 20 கிலோ. அதே மாதிரி கோதுமையா வட இந்தியாவில் முற்றிலும் இலவசமாக கொடுக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பசியில் இருக்கக்கூடாது. இதே தமிழ்நாடு அரசாங்கம் ரேஷன் கடையில எல்லாம் ஸ்டாலின் போட்டோ வச்சுட்டு இலவச அரிசி கொடுக்குறீங்க. அந்த அரிசி என்ன அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிறாரு? மத்திய அரசு கொடுக்குது. ஒரு மணி அரிசி கூட திமுக கொடுக்கவில்லை, முதலமைச்சர் கொடுக்கவில்லை. அது நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப இப்படி மக்களை ஏமாத்துகிற அரசு. எல்லா வீட்டிலும் ஊழல். 13 அமைச்சர்கள் ஊழல் பட்டியலில் இருக்காங்க. 13 அமைச்சர்கள். துரைமுருக மணல் கொள்ளையில ஊழல் வழக்கில் இருக்கார். மணல் கொள்ளையில அவர் காலேஜில் வீட்டிலேயே 41 கோடி கட்டுக்கட்டாக பணத்தை அள்ளுகிறார்கள். ஜெகத் ரட்சக கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த பிணத்தை வைக்கக்கூடிய சவப்பெட்டியிலிருந்து 132 கோடி பணத்தை மூட்டை மூட்டையை அடக்கிற சவப்பெட்டியில் ஒழிச்சு வைக்கிறாங்க. அவர் மேல வழக்கு இருக்கிறது. செந்தில் பாலாஜி வழக்கை பத்தி சொல்ல வேண்டாம், உலகமே தெரிந்த வழக்கு. ஒரு உச்ச நீதிமன்றம் அழைத்து நீ மந்திரியா இருக்கணுமா இல்ல உனக்கு ஜாமீன் வேணுமா? நீ மந்திரியா இருக்கணும்னா ஜெயில தான் இருக்கணும், வெளியில போக முடியாது. நீ மந்திரி பதவியை விட்டு வெளியே வந்தீங்கன்னா உனக்கு ஜாமீன் தரணும்னு சொன்ன பிறகு அந்த கட்சியை விட்டு பதவியை விட்டு விலகிறவர் தான் ஸ்டாலின். கடைசி வரைக்கும் அவன் என்ன குற்றம் பண்ணாலும் கூடயே வச்சுக்கிறார். நேரு அவர்கள் இன்னைக்கு 2804 கோடி ஊழல் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியும். எப்படிங்க இந்த இவ்வளவு பெரிய ஊழல்? கீழே சாக்கடை தோண்டி இருக்காங்களா? ஊழல். மழைநீர் வடிகால் கால்வை அமைக்கிறாங்களா? ஊழல். சென்னை மாநகராட்சியில் 400 ரூபாய் வேலைக்கு எடுக்கிறோமா, ஒரு ஆளுக்கு 25 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் ஊழல். இதே மாதிரி தமிழ்நாடு கூட அவர் தாங்க கண்ட்ரோலு. அதனாலதான் பெரிய பெரிய மாநாடு திருச்சியிலே நடத்துறாரு. 2804 கோடி டிஜிபிக்கு தலைமைச் செயலாளருக்கும் அமலாக்கத்துறை கடிதம் கொடுக்கிறாங்க. இவர் மேல வழக்கு போடுறியா இல்லையா? கடைசி வரைக்கும் போடல. நீ என்ன வேணாலும் கொள்ளையடி, நான் வேடிக்கை பார்ப்பேன். கடைசியில் உயர் நீதிமன்ற நீதிபதி கூப்பிட்டு போலீஸை கண்டிச்சு நீ வழக்கு போடுறியா இல்லைன்னு சொல்லி கூட இன்னும் போடலைங்க. மக்கள் இனிமேல் நம்ம இது மாதிரி ஏமாறக்கூடாது. ஸ்டாலின் அண்ணா ரொம்ப வீக் ஆயிட்டார். அதனாலதான் தேமுதிக கூட கூப்பிட்டு எப்படியாவது வாங்க வாங்கன்னு திருவண்ணாமலையில் நடந்த பேச்சுவார்த்தை 3 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியாவது கூப்பிட்டு இந்த சிவாஜி படத்தில் ரஜினி வாங்க பழகலாம் வாங்க பழகலான்னு கூப்பிட்டு வரல, அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியா கூப்பிட்டு பிரேமலதா அவர்கள் செய்தது எவ்வளவு பெரிய துரோகம். கேப்டன் அவருடைய ஆத்மாவே அவரை மன்னிக்காது. கடந்த 16-17 ஆண்டுகளாக திமுகவுக்கு எதிரான அரசியல் மட்டுமே செய்த உங்களுக்கு இப்ப மட்டும் எப்படி மனமாற்றம்? இவ்வளவு நாள் நீங்க பேசுற கொள்கை கோட்பாடு எல்லாமே மண்ணில் போயிடுச்சா? யோசிச்சு பாருங்க. ஏன் வீக்கா இருக்காரு? அதனாலதான் அவங்களை கூப்பிடுறாரு. ஓபிஎஸ் போயிருக்காரு. எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் காளிதாசன் தெரியும். என்ன இருந்தாலும் சரிங்க, பெரிய குளத்துல ஒரு சாதாரண ஒரு டீ கடை நடத்திய ஒரு சகோதரரை சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு முதலமைச்சரா உட்கார வச்சது அந்த கட்சி இல்லையா? அவர் மகனை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியது இந்த கட்சி இல்லையா? பெரியகுளத்தில் சாதாரண வாழ்ந்த குடும்பம் இன்னைக்கு தமிழகத்துக்கே பெருமைப்படுகிற வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுத்தது அதிமுக இல்லையா? உங்களுக்கு என்ன கோபம் இருக்கட்டும். டிடிவி என்ன பண்ணாரு?
தனி கட்சி தொடங்குறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னைக்கு கட்சியை ஒரு ஆணிவரை உருவாக்கி தமிழகத்தில் அந்த கட்சிக்கு ஒரு மரியாதை ஏற்படுத்தினார். இன்னைக்கு வெள்ளமண்டி நடராஜன் அண்ணன் ஓபிஎஸ் கூடயே இருந்தவரு இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்களை பார்த்து மீண்டும் தன்னை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்திருக்கிறார். திமுக போட்ட எனக்கு மனசு இல்லைங்க, ஓபிஎஸ் பண்ண துரோகம் எங்க போனாலும் நல்லா இருக்கட்டும். ஆனா என்ன தொண்டர்கள்லாம் வேதனைப்படுவான், அவர் கூட இருந்த தொண்டர்கள்லாம் ஏன் இதுக்காக இவ்வளவு நாள் இழுத்தடிச்ச, தை மாசம் சொல்றேன்னு மாசி மாசத்துல மக்கி போன திமுகவோட போயிட்டியே அப்படின்னு ஒவ்வொரு அதிமுக தொண்டரும் வருத்தப்பட்டு இருப்பாங்க. இதெல்லாம் என்ன ஆகுது, தோல்வி முகங்கள்லாம் போய் சேரும் போது நிச்சயமா திமுகவும் ஒரு தோல்வை நோக்கி தான் போகும். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்த அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் எங்க தலைவர் கூட ஏதோ சொன்னதுக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு குடும்ப சகோதரி சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, தனிப்பட்ட குடும்பம், நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். 50,000 பேருக்கு மனு கொடுக்கிறாரு, விருப்ப மனு. பயங்கர கூட்டம், நீலாங்கரை ரோட்ல வண்டிகள்லாம் ஜாம் ஆயிடுச்சு. என்னையா தாவேக்கால விருப்ப மனு வாங்கிட்டு இருக்காங்க, மக்கள் கூட்டமா வந்து வாங்குறாங்க. சரி, விருப்ப மனு வாங்கிட்டேன், நான் இந்த தொகுதியில் போட்டிடுறேன், இவ்வளவு பணம் கட்டியிருக்கேன்னு திருப்பி வந்து மனுவை கொடுக்கணும்ல, அதான கட்சி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் விருப்ப மனு கொடுத்து திரும்பி வாங்கி அண்ணன் எடப்பாடி நேர்காணலே முடிச்சுட்டாங்க. 50,000 பேர் விருப்ப மனு வாங்கிட்டு போறான், 5,000 பேர் வந்து திருப்பி கொடுக்குறாங்க. அப்ப இந்த கட்சி தான் திமுகவுக்கு போட்டின்னு அவர் பேசிட்டு இருக்காரு. திமுக கூட்டணி கட்சிகளுக்கு சரியான எதிரணியில இருந்து அந்த அணியை தோற்கடிக்கக்கூடிய சக்தி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மட்டுமே இருக்கு. அண்ணன் எடப்பாடி சரியாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நீங்க பாருங்க, என்னதான் 1000 2000 எப்படி வேணாலும் கொடுக்கட்டும், மக்கள் மனசுல திமுக மேல ஒரு ஆழமான வெறுப்பு வந்துருச்சு. போலீஸ் அதிகாரிகள், உளவுத்துறை அதை எப்பொழுதோ முதலமைச்சருக்கு சொல்லிட்டாங்க. சொன்ன காரணத்தினாலதான் பிரேமலதாவை கூப்பிடுறாரு, ஓபிஎஸ் அண்ணன் கூப்பிடுறாரு, எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க. நம்ம இப்ப செய்ய வேண்டிய வேலை என்ன, வரக்கூடிய 1 மாத காலம் தான். இந்த 1 கோடி பெண்கள் இருக்காங்கல்ல,